சாயிராம். குழந்தையே, இந்த உலகில் நிலையான ஒன்று இருக்கிறது. அதுவே உன் சாயப்பாவின் ஆசிர்வாதம். உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை அவ்வளவு சுலபமாக யாரும் பெற்றுவிட இயலாது. எல்லோரிடத்திலும் அன்பாகவும் உதவி செய்யும் மனப்பான்மையும் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் மனப்பக்குவமும் இருந்தால் மட்டுமே, அது இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும். சாயப்பாவின் வாக்குப்படி நம்பிக்கை, பக்தி, பொறுமையாக இருந்து சாயப்பாவின் முழுமையான பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பின் பேசு. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பங்கள் அனைத்திற்கும் விடை தருவேன் உன் சாயி தேவா. நம்பிக்கையோடு இரு குழந்தையே. அனைத்திற்கும் தயாராகவே இரு. வருவது வரட்டும், எதையும் பார்த்து கொள்ளலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. ஏன் குழந்தாய், உன்னை நீயே இப்படி வருத்தி கொண்டிருக்கிறாய்? எப்பொழுதுமே மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். தைரியமாக இரு. உன்னுடன் தான் நான் இருக்கிறேனே. நீ சாதிக்கவே பிறந்துள்ளாய். இனி நீ சந்தோஷமாய் வாழ்வாய் என்னுடைய அருளாலே. எப்பொழுது என் வாழ்க்கை மாறும்? எப்பொழுது என் வாழ்க்கையிலும் நல்ல நிகழ்வு நிகழும்? மங்கள நிகழ்வு என் இல்லத்தில் எப்பொழுது நிகழும் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? சீக்கிரம் அனைத்தும் மாறும் என்று நம்பு. உன் நம்பிக்கையே, உன் எண்ணங்களையே உன் வாழ்வை மாற்றிவிடும். என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டல்லது குழந்தையே. ஒன்று மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என் கண்மணியே. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும், ஏன் 1,00,000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவப் போவது உன் சாயப்பா நானே என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நான் இருக்கும் வரை உன் ஆசைகளை நிறைவேற்றாமல் விடமாட்டேன். என் பிரியமான கண்மணியின் ஆசையை நிறைவேற்றாமல் ஒரு தகப்பனால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? நான் இருக்க மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒளியேற்றுவேன். நீ விரும்பியது அனைத்தையும் உனக்கு நிகழ்த்துவேன். உன் மனம் விரும்பும் மன்னவனையும் உன்னுடன் சேர்த்து வைப்பேன். நீ மகிழ்ச்சியாக உன் மன்னவனோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழப்போகும் அந்த வாழ்க்கையை பார்க்கவே உன் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. நல்ல நிகழ்வு உன் வாழ்விலும் நடக்கும். மங்கள நிகழ்வு உன் இல்லத்தில் நிச்சயமாக நடைபெறும் குழந்தையே. நீ மனம் விரும்பிய மன்னவரோடு விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வெகு சீக்கிரமாக வரும். இனி கலங்காதே என் கண்மணியே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் இருக்கிறேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையில்தான் எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள். பார்க்கக்கூடாதையெல்லாம் பார்த்து விட்டாய். கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டு விட்டாய். நடக்கக்கூடாததையெல்லாம் உன் வாழ்வில் நடந்தும் விட்டது. எவ்வளவு துயரங்கள். இதிலிருந்து எல்லாம் மிக சுலபமாக மீண்டே வந்துவிட்டாய். இனி உன் மனதில் கவலை எதற்கு? நான் உன்னை கைவிடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து உன் வாழ்வில் அதிசயத்து நிற்கப் போகிறாய் என் பிள்ளையே. வியக்கும் வண்ணம் பல நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. தைரியமாக இரு என் கண்மணியே. நீ ஜெயிக்கவே பிறந்திருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கும் வந்துவிட்டது. உன் வேதனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. வசந்த காலம் உன் வாழ்வில் ஆரம்பிக்க விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க நானும் உன் சாயப்பாவும் ஆவலோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ மனம் விரும்பிய மன்னவனோடு சேர்ந்து வந்து என்னுடைய தர்பாருக்கு வந்து உன்னுடைய சந்தோஷமான முகத்தை காண்பிப்பாயா? நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதெல்லாம் நீ விரும்பிய மன்னவரை மணமுடிக்க முடியாமல் உன் மனம் பதறுகிறதோ, வேதனை அடைகிறதோ,
தொட்டதெல்லாம் துலங்காமல் நிற்பது போல் உணர்கிறாயோ? என்ன நினைத்தாலும் எதுவுமே நடக்கவில்லை என்று அழுது புலம்புகிறாயோ? கஷ்டம் மனதில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயோ? அப்பொழுதெல்லாம் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு உன் சாயப்பாவின் முன்னால் வந்து உட்கார். கண்களை நன்றாக துடைத்துக்கொள். வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு நல்ல வாழ்வு பிறக்க சாயப்பாவின் நாமஸ்மரணை. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்ற மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு உன் மனம் வேதனை குறைகிற வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு, உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணத்தில் உன் வாழ்வு விடிந்து விட்டது, உனக்கு நல்ல வாழ்வு ஆரம்பித்து விட்டது. நீ மனம் விரும்பிய மன்னவனோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அழகையும் அற்புதத்தையும் உன் கண்முன்னே நிறுத்தி கொண்டே இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக என்ற மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு சொல்லிக்கொண்டே இரு. அந்த நொடியே உன் மனதில் ஒரு புத்துணர்வு பிறப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். கூடிய விரைவில் நீ மனம் விரும்பிய மன்னவனோடு நிச்சயமாக சேர்வாய், கரம் பிடிப்பாய். நீ விரும்பிய வாழ்க்கையை நீயே எதிர்பார்க்காத வண்ணம் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை பிள்ளை. உன் மனம் எதை விரும்புகிறதோ, எதை நினைத்து ஆசைப்படுகிறதோ, தக்க சமயத்தில் அது உன் கைகளில் வந்து சேரும். நீ உன் மனம் விரும்பிய மன்னவனோடு கூடிய விரைவில் கரம் பிடித்து என்னுடைய தர்பாருக்கு வருவாய். இது நிச்சயமாக நிகழும். வந்து உன் சாயிநாதருக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். உன் கண்களில் பார்க்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன் கண்களில் வழியும் ஆனந்த கண்ணீரை துடைக்க அப்பொழுதும் உன் சாயிநாதர் அடுத்த நொடியே வந்து நிற்பேன் உன் கண்முன்னே. நான் இருக்கிறேன் பிள்ளையே. காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போய்கொண்டிருக்கிறதே. எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவில்லை. இப்படியே முடிந்து விடுமா என் வாழ்க்கை என்று நீ சொல்வதும் கதறுவதும் ஏங்குவதும் எனக்கு புரிகிறது என் பிள்ளையே. இதுவரை வாழ்க்கையில் எதுவுமே நல்லதாக நடக்கவே இல்லை, நிகழவே இல்லை என்று கோபமாக இருக்கும் என் பிள்ளையிடம் பேசவே உன் சாயப்பா இன்று உன் இல்லம் தேடி வந்துள்ளேன். சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேள். கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் வரும். உன் செவிகளில் வந்து விழும். நாளை நீ கண்விழிக்கும் பொழுது அந்த நல்ல செய்தியோடே கண்விழிக்கப் போகிறாய். உன் புத்தியும் சிந்தனையும் எப்பொழுதும் நேராக இருந்தால் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும் என் குழந்தையே. எனவே புத்தியையும் சிந்தனையையும் சரிசமமாக நிலையில் வைத்துக்கொள், நேராக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ என்ன காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும், எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற சூட்சமம் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். முதலில் உன் சாயப்பா மேலிருக்கும் கோபத்தை எல்லாம் விடுத்துவிட்டு உன் மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதி இருக்கும் இடத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இன்பமும் எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். சிறிது காலமாகவே எல்லாம் எனக்கு எதிர்மறையாகவே நடக்கிறதே என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அவரவர் செய்த கர்மாவின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். கர்மாவை நாமே அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பவே முடியாது. நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தபடி உனக்கான நல்ல காலத்தை உருவாக்குவேன். நல்ல காலத்தை உருவாக்கி உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவேன் என்ற வாக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கிலிருந்து நான் எப்படி தவறுவேன் நீ குழந்தையே? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இதை கேட்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது.
100% உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல செய்தி வந்துவிட்டது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வாக்களித்தபடி உனக்கான அந்த நல்ல நிகழ்வு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனி இல்லை என்ற சொல்லே உன் வாழ்வில் இல்லாமல் பார்த்துக்கொள்வேன் உன் சாயி தேவா. நாளை விடியல் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. நீ இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் உன் காதில் வந்து விழும். நற்செய்தி நிச்சயமாக வரும். நற்செய்தியோடு சேர்ந்து உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வருவேன். மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பியதை எல்லாம் அடைவாய். வெகு நாட்களாக நீ காத்திருந்தது திடீர் திருப்பம் ஏற்பட்டு உன்னிடமே வந்து சேரும். நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடப் போகிறது. நாளை நடப்பதை பார். நீயே ஆச்சரியப்பட்டு மெய் சிலிர்த்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுவாய். நீ காத்திருந்த செய்தி இதுதானே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சாய் சங்கல்பத்திற்கு நிறையவே இடம் இருக்கிறது. உன் சாயப்பா உன்னை பார்த்து, என் பொக்கிஷமான என் பிள்ளையிடம் அனைத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீயும் அப்படித்தான் நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு இருக்கிறாய். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்பப் போகிறேன். நல்ல செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வு மாறுவதை நிச்சயமாக நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நீ வீர நடை போட்டு ஜெயிக்கப் போகிறாய். நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு நடத்துவேன், நிகழ்த்துவேன். இனி நீ போதும் போதும் என்றும் சொல்லும் அளவிற்கு நன்மைகள் செய்யப் போகிறேன் சாயிநாதா. உன் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றப்படும். நான் உனக்கு கூறும் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் பார். அற்புதம் நிகழத்தான் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரப்போகிறது. சோதனைகளைக் கண்டு துவண்டு விடாமல் தைரியமாக இரு. துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மலரப்போகிறது உன் வாழ்வில். இனி சந்தோஷ நிகழ்விற்கு என்றுமே பஞ்சமே இருக்காது. நல்ல அறிகுறி உனக்கு காண்பிப்பேன் நாளை. அந்த அறிகுறி நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். என்னுடைய திட்டம் எப்பொழுதும் பொய்க்காது என் குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை நிச்சயமாக உன் வாழ்வில் அனுபவிப்பாய். காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன் காதில் விழாது. என்னுடைய முகமும் உன் கண்ணில் படாது. எனவே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். நல்ல நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ அதிர்ஷ்டசாலிதானே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. மகிழ்ச்சியான செய்தி கேட்டு முழு நிலவைப் போல உன் வாழ்வு பிரகாசமாக போகிறது நாளை. நீ என்னிடம் உரிமையோடு கேட்ட ஒன்றை நிரந்தரமாக உன்னிடமே சேர்ப்பேன். இது உனக்காகவே. நிச்சயமாக நீ இழந்ததையெல்லாம் வருந்தி இதுவரை தவித்து கொண்டிருந்த உன் நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. என் அன்பு பிரியமே, இரவு துவங்கியவுடன் உடனே சூரியன் வருவதில்லை தெரியுமா? ஆனால் சூரியன் தோன்றாமலையாயிருக்கிறார். அதற்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் சுபமாகவே நிகழும். இரவும் வெளிச்சத்திற்கு வர சூரியனுக்காக காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே போல உன்னுடைய கஷ்டமும் தீர சில காலம் ஆகித்தான் இருக்க வேண்டும். அதற்கான நேரம் வரும்பொழுது உன் கஷ்டகாலத்திற்கும் ஒரு முடிவு வரும். உனக்கும் வெளிச்சம் பிறக்கும். உன் வாழ்விலும் விடியல் வரும். கூடிய விரைவில் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுபடுவாய். உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீக்கி ஒளி என்ற தீபத்தை ஏற்றி வைக்க உன் சாயப்பா ஆயத்தமாகிவிட்டேன். பிள்ளையே, இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை. இன்பங்கள் வரும்பொழுது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்பொழுது
வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள். இதுதான் வாழ்க்கை குழந்தையே. எழுந்திரு என் குழந்தையே. சர்வ சக்தி படைத்த உன் சாயப்பாவை தந்தையாக பாக்கியம் செய்தவர் நீ. உன் மனதிற்கு இவ்வளவு குழப்பம் இருக்கலாமா? உன்னை காண உன் சாயப்பா வருகிறேன். நிச்சயமாக வருவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. நீ நினைத்தது, ஆசைப்படுவது, என்னிடம் விரும்பி கேட்பது அனைத்தையும் உனக்கு தர நான் உன் இல்லத்திற்கு வருவேன். வந்து கொண்டே இருக்கிறேன். துன்பம் வரும் பொழுதும் வேதனை சூழும் பொழுதும் அன்ன ஆகாரம் இல்லாமல் எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டுமே இருந்தால் உன் அப்பாவால் தாங்க முடியுமா சொல்? பட்டினி கிடப்பது, எந்த துயரம் வந்தாலும் அதை உணவின் மேல் காட்டுவது, எந்த ஒரு பலனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீ புத்திசாலி எனவும் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இவ்வளவு கோழையாக இருப்பாய் என்று எனக்கு தெரியாது என் பிள்ளையே. தைரியமாக இரு. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இப்படி பயப்படுகிறாய்? சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உனக்கு கஷ்டங்கள் வர நான் அனுபவிப்பேனா? கஷ்டமான வேதனையில் தத்தளித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை தேற்ற உன் அப்பா உன் வீட்டுக்கு வருவேன். மங்கள செய்தியோடு வருவேன். நிச்சயமான அந்த மங்கள செய்தி உன் காதில் விழும், மிக மங்களகரமாக. என் அன்பு பிள்ளையே, உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றலாம். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப்போகிறது. அந்த அதிசயத்தை நான் உனக்காக நிறைவேற்றப் போகிறேன். பிள்ளையே, நான் உனக்கு சிலவற்றை தாமதமாக தருகிறேன் என்றால் அது தரமானதாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதற்குள் சோர்ந்து போய்விடாதே என் பிள்ளையே. நீயும் நான் சொல்கிறபடி அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. கஷ்டங்களை மட்டும் தருகிறீர்களே சாயிநாதரே என்று கலங்காதே பிள்ளையே. நான் காரணமின்றி எதையும் செய்வதில்லை. எந்த வாக்கும் காரணமின்றி என் நாவிலிருந்து வருவதில்லை. எதையும் நான் காரணமின்றி செய்வதும் இல்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை ஒருபோதும் நான் கைவிடப்பட்டது இல்லை குழந்தையே. நீ நித்தமும் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பதை பார்க்க உன் சாயப்பாவிற்கு சக்தியே இல்லை. நடக்கக்கூடாததெல்லாம் நடந்து விட்டது. கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டும் விட்டாய். சகிக்கக்கூடாததையெல்லாம் சகித்தும் விட்டாய். வாழவே கூடாது, ஜெயிக்கவே கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் மட்டும் ஏன் கோழையைப் போல அழுது கொண்டிருக்கிறாய்? அழாதே, தைரியமாக இரு. உன்னை அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்களை தன்னுடைய நிலையை உணரும்படி நான் செய்வேன். நீ இதுநாள் வரை இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னிடம் வந்து சேரும்படி நான் வழிவகை செய்வேன். அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு சாயியே துணை, சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று இருக்கும் உனக்கு கெடுதல் வர நான் விடவே மாட்டேன். இப்படி முழு நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்த்து கொண்டே இரு. உனக்கு கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தில் மிக உயரத்தில் சந்தோஷமாக உன்னை உட்கார வைப்பேன். அப்பொழுது உன் முகத்தில் இருக்கும் ஆனந்தத்தை பார்க்கவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் கூடிய விரைவில் வரப்போகிறது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. என்னை நம்பு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான பயணமாக இருக்கும்.
உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாருமே பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும் பொழுது, உன்னை யாராவது வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும் பொழுது, எப்பொழுதுமே மௌனமாக இருந்துவிடு. அதுவே மிக சிறந்த ஒன்று. என் அன்பு குழந்தையே, நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்ததாகும் என்பதை நீ அறிந்தாலே போதும். உன் வாழ்வில் சுபம் எப்பொழுதுமே நிலவும். நீ பல்வேறு பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவாகவே இப்பொழுது என்னிடம் வந்து சேர்ந்திருக்கிறாய். உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை நிச்சயமாக உன்னிடம் சேர்க்கும் வேலையை நான் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழுமா? நிச்சயமாக நிகழாது என் பிள்ளையே. உனக்கு வர வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அடுத்தவர்களை, உன்னை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் மனவேதனைப்பட விடாதே. தனக்கு வலிக்கிற மாதிரிதான் மற்றவர்களுக்கும் வலிக்கும் என்ற உணர்வு இருந்தாலே போதும். அந்த உணர்வு இருந்தாலே போதும், துரோகமும் பழிவாங்கும் எண்ணமும் அறவே வராது. நீ என் பொக்கிஷமான பிள்ளை, நல்ல எண்ணம் படைத்த மிக பொக்கிஷமான பிள்ளையல்லவா? கலங்காதே மகளே.